போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக கே தட்சிணாமூர்த்தி எனும் மலேசியருக்கு சிங்கப்பூரில் வரும் வியாழக்கிழமை மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. அன்றைய தினம் அவர் தூக்கிலிடப்படுவார் என்பதை அறிவிக்கும் நோட்டீஸ் ஒன்றை சிங்கப்பூரின் சிறை சேவைத்துறை தமக்கு அனுப்பி வைத்துள்ளது என்று அக்குடியரசின் இயக்கவாதியும் முன்னாள் வழக்கறிஞருமான எம் ரவி தெரிவித்துள்ளார். தட்சிணாமூர்த்தியை சந்திக்க செப்டம்பர் 24ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்படுகிறது என்றும் அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களின் சந்திப்புகளில் தட்சிணாமூர்த்தி காட்டிய பணிவும் பாசமும் தம் மனதை விட்டு இன்னும் அகலவில்லை என்று ரவி குறிப்பிட்டுள்ளார். மொத்தம் 44.96 கிராம் எடை கொண்ட போதைப் பொருளை சிங்கப்பூருக்கு கடத்தி வந்ததற்காக 2011ஆம் ஆண்டில் தட்சிணாமூர்த்தி கைது செய்யப்பட்டார். 2015ஆம் ஆண்டில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவருக்கு 2022ஆம் ஆண்டில் அந்த தண்டனை நிறைவேற்றப்படவிருந்தது. ஆனால் தனது மரண தண்டனையை எதிர்த்து சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு எதிராக அவர் வழக்கு தொடுத்ததால் மரண தண்டனை இதுகாரும் தள்ளி வைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் வரும் வியாழக்கிழமை 25ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சிங்கை சிறைச்சாலைத்துறை அறிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.